ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் வள்ளி. உங்களோட ஆரோக்கியம் தாங்க எங்களோட முன்னுரிமையாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநரைக்குரிய தீர்வு தாங்க. ஹோமியோபதியில் தீர்வு இருக்கா வாங்குங்க பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ இந்த ஃப்ரேமில் நான் காமிக்க போகிறது உங்களுக்கு தீர்வு தரலை அப்படின்னா, செகண்ட் ஃப்ரேமில் நான் காமிக்க போகிறது நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு தருங்க. வாங்குங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற முக்கியமான 4 ஐட்டங்கள் இதுதாங்க. ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய் எல்லாருக்குமே தெரியும். எல்லா சத்துக்களுமே ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு கனினா இது தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயங்க, நமக்கு நல்லாவே தெரியும், அன்றாட நம்ம சமையலில் பயன்படுத்திட்டு வர்றவங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலைங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதுவுமே அன்றாட நம்ம பயன்படுத்திட்டு வர்றவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நான் உங்களுக்கு காமிச்சேன் அதே கற்றாழை தாங்க. இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சமையலில் பயன்படுத்திட்டு வரோம். கற்றாழையை நம்ம தலைக்கு தேய்ச்சி பயன்படுத்திட்டு வரோம். இதோட இன்னும் நன்மைகளை சொல்கிறேன். இதில் இருந்து உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கலன்னா, நன்மை தரக்கூடிய இன்னும் 4 பொருட்களை உங்களுக்கு காமிக்கிறேங்க. அது நிச்சயமாக உங்களோட இளநரைக்கு ஹெல்ப் பண்ணும் நான் நம்புகிறேங்க. ஹாய்ங்க. இப்போ நான் காமிக்க போகிறது செகண்ட் ஃப்ரேமில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஹெல்ப் பண்ணலாம், நிச்சயமாக செகண்ட் ஃப்ரேம் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணும். வாங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்னிக்கா மெடிசின் பார்த்துக்கோங்க. மெடிசின் மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்னிக்கா ஆயில், இந்த மாதிரி நம்ம ஆயில் பேஸ்லையும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்னிக்கா ஷாம்பு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே நாங்கள் மெடிசின் மாதிரியாகவும் கொடுப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோமியோபதி மெடிசின்ஸ் தாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த காலத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, மெலனின் பிக்மெண்டேஷன் கம்மியாக இருக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு முறைகள், இளநரைக்கு எளிய தீர்வுகள், ஹோம்லேயே செய்யக்கூடிய எளிய தீர்வுகள் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் காமிச்சிருந்தேன் அந்த 4 பொருட்கள் கூட சேர்த்து இன்னும் என்னெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு இளநரை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நெல்லிக்காய் நிறைய தினமுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அல்சர் இருந்தால் நீங்கள் வாரத்தில் 3 டேஸ் சேர்த்துக்கோங்க. அதேமாதிரி கருவேப்பிலை நிறைய சாப்பாடில் சேர்த்துக்கோங்க. அதில் இல்லாத சத்துக்களை எதுவுமே கிடையாதுங்க. இங்கேருந்து ஃபாரின்க்கு இம்போர்ட்டட் ஆகுதுங்க. அதனால் கருவேப்பிலையே சாப்பாடுலேருந்து எடுத்து ஒதுக்கி வைக்க வேண்டாம். ஒதுக்கி வச்சா நம்ம சத்தையே அப்படியே ஒதுக்கி வைக்கிற மாதிரி அர்த்தங்க. ஸோ கருவேப்பிலையை நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயங்க, அடிக்கடி சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க. குழம்புல நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டுறதுக்கு சோம்பரப்பட்டுட்டே நம்ம பெரிய வெங்காயத்தை வெட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்காதீங்க. சின்ன வெங்காயம் நம்மளுக்கு உடலுக்கு எதிர்ப்பு சக்தியும் கொடுக்குது, நம்மளோட இளநரைக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கற்றாழை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த ஜெல்லை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு வரலாங்க. அதோட சேர்த்து நீங்கள் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி அதை கூட ஒரு பேக் மாதிரி போட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டு வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க. அதையுமே கூட நீங்கள் பேஸ்ட் மாதிரி எடுத்து எல்லாம் ஷாம்பு மாதிரி மேக் பண்ணி நீங்களே மேக் பண்ணணுங்க. மேக் பண்ணி தலையில் பேக் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் போட்டுகிட்டே உடனே எனக்கு முடி கருப்பாகலே அப்படி செய்யக்கூடாதுங்க. வீக்லி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அந்த இளநரை வரதுக்கு முக்கியமான காசஸ், அந்த ஃபேக்டர் என்னன்னு பார்த்து வெளியே நீங்கள் கொண்டு வாங்க. அந்த ஃபேக்ட், அந்த காசை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டோம்னா நிச்சயமாக அந்த இளநரை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு பாருங்கள், உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கா, ஜெனட்டிக் ரீதியான நிச்சயமாக நீங்கள் மெடிசன் தான் சாப்பிட்டாகணும். உங்களோட தூக்கமின்மை இல்லையா, இல்லைனா உணவு பழக்கங்களில் சேஞ்சஸ் கொண்டு வரணுமா, எதை நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேபிட்டை ஃபில்டர் பண்ணி அதை கண்டுபிடிச்சி அந்த காசை வெளியே எடுத்துட்டாலே நம்மளுக்கு இளநரை கொஞ்சம் கொஞ்சமாக போக வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி டை யூஸ் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. நிச்சயமாக அதிகமாக அமோனியா இருக்கிற டைஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட அதிகப்படியான ஒயிட் ஹேர்ஸ் தான் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குங்க. ஹோமியோபதியில் சேஃபான ஹேர் டைஸ் இருக்குங்க. மெடிக்கல் திங்ஸை உள்ளே யூஸ் பண்ணி, அதாவது மெடிக்கல் பொருட்கள், இப்போ நாங்கள் ஆர்னிக்கான்னு சொல்கிறோம்லாங்க, அந்த மெடிசனையே உள்ளே வச்சு நாங்கள் செய்யக்கூடிய ஹேர் டைஸ் இருக்குங்க. அது சேஃபானது, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோமியோபதியில் இளநரைக்கு தீர்வு இருக்கா? நிச்சயமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இளநரை எதனால் வருது நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்னால் வருது. ஜெனட்டிக்காக நம்ம ஃபேமிலியில் யாருக்காட்டு இருந்தால், அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இளநரை இருந்ததால் நமக்கு ஃபார்வர்டாக வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெலனின் நம்ம உடம்புல கம்மியாகிறதுனால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தேர்டு ஒன் ரீசன் பார்த்தீங்கன்னா உணவு, நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கங்களாலே நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் பார்த்தோம்னா நம்மளோட மன அழுத்தம். இந்த காலநிலைகளில் எல்லாருமே அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக தாங்க இருக்குது. நிச்சயமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும்.
5th கடைசியே பார்த்தோம்னா தூக்கமின்மைங்க. இந்த தூக்கமின்மைனாலே நம்மளுக்கு வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாம் நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்டையும் நம்ம ரெகுலேட் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால் அந்த இளநரையிலிருந்து வெளியில் வர முடியுங்க. இதுக்கு ஹோமியோபதியில் நல்ல தீர்வுகள் இருக்குங்க. மருந்து வகை வடிவில் இருக்குது, எண்ணெய் வகைகள் இருக்குது, ஷாம்பு வகைகள் இருக்குது. நம்ம ஒரு பர்சனுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து அவங்களுக்கு நாங்கள் உள்ளே இருந்து அந்த நிறைமையை வெளியே கொண்டு வந்ததாங்க ஹோமியோபதியோட வேலையே. இந்த ஹோமியோபதியில் இளநரையோட தீர்வை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி மருத்துவரை அணுகி நீங்கள் வந்து ஆலோசனை கேட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் வெண்பா ஹோமியோபதி கிளினிக்கு அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வந்து பயன்பெற்று கொள்ளலாம். நன்றி.